السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قد أفلح من تزكى. صدق الله العظيم. عن عائشة رضي الله تعالى عنها أنها قالت: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: ما خالطت الزكاة مالا قط إلا أهلكته. صدق النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் 2025 ஆண்டின் ரமலானில் 2/10 இன்ஷா அல்லாஹ் இன்றோடு 2வது 10, இன்று மாலையுடன் 2வது 10 நிறைவு பெற்று இன்று இரவிலிருந்து 3வது 10 ஆரம்பமாகிறது. எஞ்சிய 10ஐயும் பரிபூரணமான முறையில் உடல் சுகத்துடன் உடல் நலத்துடன் அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்தில் 3 10கள் இருக்கிறது, 3 10 தினங்கள். அந்த 3 10 தினங்களுக்கும் ஏராளமான சிறப்புகளை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அதிலே முதலாவது நமது பிறை மாதத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10, அதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இரண்டாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10, அதற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. மூன்றாவது ரமலானுடைய கடைசி 10. மற்ற 2 மாதங்களில் முதல் 10, இந்த 3வது மாதமாக இருக்கக்கூடிய ரமலானை பொறுத்த அளவில் கடைசி 10. இந்த கடைசி 10க்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ரமலானுடைய கடைசி 10 தினங்களில் ஒற்றைப்படை நாட்களில் 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ரமலானுடைய கடைசி 10லே வைத்திருக்கிறான். அந்த 10 நாட்களில் எந்த நாளில் அது வரும் என்பது அல்லாஹ்விற்கு தெரியும். ஒற்றைப்படை நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
எனவே ரமலானுடைய கடைசி 10 வரைக்கும் ஒற்றைப்படையாக இருக்கட்டும், இரட்டைப்படையாக இருக்கட்டும், ரமலானுடைய கடைசி 10 என்பது அமல் செய்வதற்கு ஏற்றமான ஒரு 10ஆக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தெரிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10ல அவர்கள் ஏத்திகாஃப் இருப்பார்கள். அப்ப இன்றைய இரவிலிருந்து ஏத்திகாஃப் என்ற அந்த அமல் அது ஏற்பட்டு விடுகிறது. அப்ப ஏத்திகாஃப் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டிலே வஃபாத் ஆனார்களோ அந்த இறுதி கட்டத்திலே, அந்த இறுதி ரமலானிலே 20 நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய சஹீஹான செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏத்திகாஃப் இருக்குது, தராவிஹ் தொழுகை இருக்குது, கியாமுல் லைல் இருக்குது, தஹஜ்ஜத் இருக்குது, அடுத்து மலத்திரலாம். அப்படியே எவ்வளவு கண்ணுக்கு முன்னால் அமல் செய்வதற்கு ஏராளமான அமல்கள், வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. தட்டுக்கு முன்னால சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, பல வகைகள் பொரிச்ச கறிகள் வச்சா நம்ம அடிச்சு மலத்திடுவோம், எதையும் விட மாட்டோம். சாப்பாடு விஷயத்தில் அதான் சொல்றாங்க இல்லையா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அப்ப பந்தி நமக்கு முன்னால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான விதவிதமான அமல்களை ரமலானுடைய கடைசி 10ல வச்சிருக்கிறான். இந்த பழமொழி ரமலானுடைய கடைசி 10க்கு பொருந்தார், பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. ஏனென்று சொன்னால், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சஹீஹான செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தமது லுங்கியை இறுக்கமாக கட்டி கொள்வார்கள். சத்த மிக்ஸரஹு, தமது லுங்கி என்ன செய்வாங்க, இறுக்கமாக கட்டி கொள்வார்கள். அப்ப இறுக்கமாக வயிற்றை கட்டி கொண்டால் சாப்பாடு உள்ள போவாது, சாப்பாடை குறைச்சிருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு விருந்தில் நாம சாப்பிட போறோம் அப்படின்னா அப்படியே கையில அப்படியே லூசா விட்டுக்கிடுவோம், நல்ல உள்ள போகணுங்கிறதுக்காக வேண்டி. நல்ல காற்று உள்ள போகணும், சாப்பாடு உள்ள போகணும் அப்படின்னு இந்த பேண்டு கைலி எல்லாத்தையுமே லூசா ஆக்கிடுவோம். ஆனா ரமலானுடைய கடைசி 10ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, உள்ள போகக்கூடாது, வயிற்றுக்குள்ள எதுவும் போகக்கூடாது என்பதற்காக வேண்டி தமது லுங்கியை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், சாப்பாடை குறைச்சிருவான். ஹதீஸ்ல வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 இரவுகளை ஹயாத்தாக்குவார்கள். நாம மௌத்தா போயிருந்தோம். மௌத்துனா என்னது, தூக்கம் என்பது சிறுமரணம். ரமலானுடைய கடைசி 10 நாம ஹயாத்தாக்குறதுக்கு பதிலா நாம மௌத்தா போயிருந்தோம், தூங்கி தூங்கியே கழிச்சிருந்தோம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள். வைக்கல அகிலல், தான் மாத்திரம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது குடும்பத்தினரையும் தட்டி எழுப்புவார்கள், தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்புவார்கள். இந்த 3 அமல்களை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10ல செஞ்சிருக்கிறாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே,
அப்ப இன்றைய இரவிலிருந்து ரமலானுடைய அந்த இறுதி 10 நிறைவான 10 வர இருக்கிற காரணத்தினால் ஏத்திகாஃப் இருப்பவர்கள் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். இரவு வணக்கம் புரிபவர்கள் அவர்கள் தங்கு தடையின்றி இரவு வணக்கத்திலே அவர்கள் ஈடுபட வேண்டும். ஏத்திகாஃப் என்று வருகின்ற பொழுது இஸ்லாமிய பார்வையில் 3 விதமாக இருக்கிறது ஏத்திகாஃப். ஒன்று என்ன அப்படின்னா நஃபிலான ஏத்திகாஃப். பள்ளிவாசலுக்கு ஒழு செஞ்சுட்டு வர்றோம். ஒழு செஞ்சுட்டு வருகின்ற பொழுது நாம நியத்தை வச்சுட்டு வரணும். நபைத்துல் ஏத்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித். இந்த பள்ளிவாசலில் நான் தங்கியிருக்கும் காலமெல்லாம் நான் ஏத்திகாஃபை நியத் வைக்கிறேன். பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது இந்த நியத்தோடு தான் வரணும். எப்போ வந்தாலும் போனால், ஐங்கால தொழுகைகளுக்கு வந்தாலும் சரிதான், எப்போ வந்தாலும் ஒழு செஞ்சுட்டு உள்ள வருகின்ற பொழுது இந்த நியத்தை வைத்தால் அப்ப நஃபிலான ஏத்திகாஃபுடைய அந்த நன்மை கிடைத்து விடுகிறது. நஃபிலான ஏத்திகாஃபுக்கு நேரம் காலம் கிடையவே கிடையாது. ஒரு நிமிஷம் பள்ளிவாசலுக்கு வந்தாலும் நஃபிலான ஏத்திகாஃப் நிறைவேறிவிடும். அதை நாம் வாழ்க்கையிலே அமல்படுத்த வேண்டும். இரண்டாவது, நேர்ச்சை செய்வது. நான் பள்ளிவாசல்ல ஒரு நாள் ஏத்திகாஃப் இருக்க போறேன் அப்படின்னு நேர்ச்சை செய்து விட்டால் அது வாஜிபாகிவிடும், அது கடமையாகிவிடும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் புனித ஹரம் ஷரீஃபில் நான் ஒரு நாள் இத்திகாஃப் இருப்பேன் என்று நியத்து வச்சார். பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் செய்த அந்த நேர்ச்சையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நேர்ச்சை என்பது கடமையாகிவிடும், அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுகிறாக என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏதாவது நமக்கு நல்ல காரியம் ஆகணும், ஏதாவது நமக்கு கிடைக்கணும், நாம நேர்ச்சை வைக்கிறோம், ஏத்திகாஃப் நேர்ச்சை வைக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த ஏத்திகாஃப் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவது அது வாஜிபு, அது கட்டாயம். மூன்றாவது சுன்னத்து. ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் ஏத்திகாஃப் இருப்பது அது சுன்னத்தாக இருக்கிறது. புனித லைலத்துல் கத்ரை அடைவதற்கு ஒரு சிறந்த ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது. எனவே ஏத்திகாஃப் அந்த அமல் நலிஞ்சு போயிருச்சு. ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த பழக்கம் ஒரு காலத்தில் பள்ளிவாசல்ல பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு பேருக்கு தான் ஆகிவிட்டது. அப்ப ஏத்திகாஃப் என்ற ஒரு சிறந்த அமலை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடிச்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் கடைபிடிச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய இல்லங்களிலேயே ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. பெண்களை பொறுத்த அளவுல தங்களுடைய வீடுகள்ல எந்த இடத்தில் அவர்கள் தொழுகிறார்களோ அந்த இடத்துல அவர்கள் ஏத்திகாஃபுடைய நியத்துல அப்படியே கழிக்கலாம். பெண்களை பொறுத்த அளவுல வீட்டு வேலையை பார்த்துக்கிடலாம், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிடலாம், மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிடலாம், வயசானவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிடலாம், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிடலாம். செஞ்சுட்டு எந்த இடத்தில் அவர்கள் தொழுகிறார்களோ அந்த இடத்துல உட்கார்ந்து தூங்கலாம், குர்ஆன் ஓதலாம். ஏத்திகாஃப் நியத்தாகிறது. பெண்களுக்கு சுலபமான காரியம். பெண்கள் பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அத்தியாவசியமாக இருந்தால் வெளியே வரலாம். அப்போ பெண்களும் இந்த அமலை கடைபிடிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு எல்லா மனைவிமார்களும் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். அவ பெண்களும் இந்த அமலில் ஈடுபட வேண்டும். ஏத்திகாஃப் இருந்து டிவியை பார்க்கக்கூடாது, 24 மணி நேரம் நாடகத்தை பார்க்கக்கூடாது, அதாவது 24 மணி நேரம் போன்லேயே கழிக்கக்கூடாது, அரட்டை அடிக்கக்கூடாது. அத்தியாவசியமாக இருந்தால் நாம செய்தியை சொல்லிக்கிடலாம், பகிர்ந்துக்கிடலாம். அதுக்காக வேண்டி டைம் போக மாட்டேங்குது என்பதற்காக வேண்டி
24 மணி நேரம் அடல்ட் அடிக்கிறது, ஃபோனில் பேசுறது, டிவி கையுமா இருக்கிறது அல்லது ஃபோனும் கையுமா இருக்குது, அப்படி நாம் எடுத்து பாலாக்கி விடக்கூடாது. அவர்கள் ஓதலாம், தஸ்பீஹ் செய்யலாம், அவர்கள் துஆ செய்யலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம், ஏராளமான வழிகள் இருக்கிறது. இது ஒரு விஷயம். இரண்டாவது, இன்றிலிருந்து கியாமுல் லைல் ரமலானுடைய கடைசி பத்தில் பரவலாக எல்லா இடங்களிலும், நமது பள்ளிவாசல், நமது மஸ்ஜிது மிதுஃபார் நமது பள்ளியிலையும் இன்று இரவிலிருந்து 2:30 3:30 வரைக்கும் கியாமுல் லைல் இரவு தொழுகை நடைபெறுகிறது. அப்போ அதிலையும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் ரமலானுடைய இந்த கடைசி வந்துருச்சா அப்படின்னா தான தர்மங்கள், ஜக்காத் இருக்கிறது, சதக்கத்துல் ஃபித்ர் இருக்கிறது, சதக்கத்துல் ஜாரியா இருக்கிறது. இப்படி ஏராளமான தான தர்மங்கள் செய்வதற்கு ஒரு ஏற்ற மாதம் தான் ரமலானுடைய மாதம். ஜக்காத்தை பற்றி நாம் பேசுகிறோம், ஜக்காத்தை பற்றி நாம் குறிப்பிடுகிறோம், ஞாபகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் போர் கடமையாக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் நோன்பு பெருநாள் தொழுகையும் கடமையாக்கப்பட்டுச்சு. இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுல ஏராளமான கடமைகள், முக்கியமான கடமைகள் வருகிறது. அதுல ஒண்ணு, எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்டது. ஜக்காத்தை பத்தி வருஷம் ஃபுல்லா பேசுறோம். ஜக்காத் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெறுகிறது. எல்லோருக்கும் ஜக்காத்தை பத்தி தெரியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சில விஷயங்களை நாம் கோரிட்டு காட்டுகிறோம். கண்ணியமிக்கவர்களே, இப்போ ஆண்டுக்கு ஒரு தடவை ஜக்காத் கொடுக்க வேண்டும். ரமலானில் தான் கொடுக்க வேண்டுமா? ரமலானுக்கு முன்னால கொடுக்கலாமா? ரமலானுக்கு பின்னால கொடுக்கலாமா? வருஷத்துக்கு ஒரு தடவை. நீங்க முஹர்ரம் மாசத்துல கொடுத்தாலும் சரிதான், சஃபர்ல கொடுத்தாலும் சரிதான், அல்லது ரமலான்ல கொடுத்தாலும் சரிதான், ரமலானுக்கு முந்திய மாதம் ஷவ்வால கொடுத்தாலும் சரிதான், முந்திய மாதம் ஷாபான் மாசத்துல கொடுத்தாலும் சரிதான், ரமலானுக்கு பிந்திய மாதம் ஷவ்வால்ல கொடுத்தாலும் சரிதான். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. ரமலானில் ஏன் கொடுக்கிறோம் என்று சொன்னால், ரமலான்ல ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்விடத்திலே பன்மடங்கு கூலி வழங்கப்படுகிறது. அந்த பன்மடங்கு கூலி வழங்கப்படுகின்ற காரணத்தினால் ரமலான்ல கொடுக்கிறது ஏற்றமானது. ஒருத்தர் ரமலான்ல கொடுக்கல, பரவாயில்ல, அப்ப கடமை நீங்கி போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரமலான் முடிஞ்ச பிறகு கூட கொடுக்கலாம். ரமலான்ல தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்ப ஜக்காத்தை கண்டிப்பா கொடுத்துறணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல இந்த தொழுகையையும் ஜக்காத்தையும் இணைத்து வகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஜக்காத்த, இந்த ரெண்டையுமே இணைத்து கிட்டத்தட்ட 82 இடங்கள்ல பேசலாம். எத்தனை இடம்? 82 இடங்கள்ல பேசலாம். அப்ப தொழுகை என்பது உடலுடைய காணிக்கை. நாம உடலுக்கு செய்ய வேண்டிய காணிக்கை தொழுகை. பொருளுக்கு செய்ய வேண்டிய காணிக்கை என்னது? ஜக்காத். சில பேர் சொல்லுவான், இஸ்லாத்திற்காக நான் உயிரை கொடுக்க போகிறேன், இஸ்லாத்திற்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன், இஸ்லாத்திற்காக தியாகம் பண்ண போறேன் அப்படின்னு வாய் கிழிக்க பேசுகிறார். சரி, உயிருக்கு முன்னால ஜக்காத்தை கூடனா ஓடியே போயிடுவான். சதக்காவை கூட அப்படின்னா ஓடியே போயிடுவான். உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் நான் பொருளை இழக்க மாட்டான். ஏன்னா ஜுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் வஹபி வல் ஃபில்லா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்தின் மோகம், உலக பொருட்களின் மீது மோகம், தங்கத்தின் மீது மோகம், வெள்ளியின் மீது மோகம், விவசாயத்தின் மீது மோகம், அப்ப தோட்டங்களின் மீது மோகம், கால்நடைகளின் மீது மோகம்,
குதிரையின் மீது மோகம் மனுஷனுக்கு ரொம்ப இருக்குது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் கூட ஜக்காத்தை கொடுக்க மாட்டான். உயிரை கூட பொருளுக்காகத்தான் கொடுக்கிறான். ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. கடைசியில் அவன் உயிரை எதற்காக கொடுக்கிறான்? அல்லாஹ்விற்காக கொடுக்கிறானா? கிடையாது, பொருளுக்காகத்தான் கொடுக்கிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப பொருளாதாரத்தை பொறுத்த அளவுல இது பொருளுக்கு செய்ய வேண்டிய காணிக்கை. ஜக்காத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜக்காத் ஜக்காத் அப்படின்னா வளருதல் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? வளருதல், தூய்மையாகுதல் அப்படின்னு அர்த்தம். நாம ஜக்காத்தை கொடுக்கிறதுனால நமக்கு அதுல ஒரு சுயநலம் இருக்குது. நம்ம பொருளாதாரம் வளருகிறது, அதான் அர்த்தம். கொடுத்தால் வளரும். வாங்கியவர், அப்ப கண்ணியமிக்கவர்களே, அவர் துவா செய்கிறார். அப்போ நாம கொடுக்க கொடுக்க அந்த பொருளாதாரம் வளர்கிறது. வாங்கியவர் துவா செய்கின்ற பொழுது நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நமது பொருளாதாரம் வளர்கிறது. இதுதான் ஜக்காத்துடைய அர்த்தம். அப்ப வளர்தல், தூய்மையாகுதல். அப்ப நமது பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி, நமது பாவங்களில் இருந்து நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் கடமையான ஜக்காத்தை கண்டிப்பாக கொடுத்திட வேண்டும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி பைஹகில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜக்காத்து கடமையான ஒருத்தர் எந்த அளவுக்கு ஜக்காத் கடமையாக இருக்கிறதோ அது ஃபுல்லா கழிவு பொருளா போயிடும். என்ன பொருள்? ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் ஜக்காத் கொடுக்கணும். 1 கோடி ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் இவர் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அது ஜக்காத்துடைய பணம். இந்த 1 லட்சம் ரூபாயோ 1 கோடி ரூபாயோ அவருடைய 10 கோடியில கலந்து விட்டால் என்ன ஆகிரும்? அது அப்படியே பாலாகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜக்காத்தை கொடுக்காமல் ஜக்காத் பணங்களை மற்ற பொருளோடு கலந்து விட்டால் அது எல்லாத்தையுமே புற்றுநோய் செல் மாதிரி அப்படியே அரிச்சிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அரிச்சிரும் என்னது? திடீர்னு ஒரு பூகம்பத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். 10 கோடி சேர்த்து வச்சிருப்ப, கடைசியில கடை கோடியில போயிருவான். கோடீஸ்வரன் கடைசியில கடை கோடியில கையேந்தி நிற்பான். இப்படித்தான் அழிவு வரும். அல்லது எவனாவது ஆட்டையை போட்டுருவான், திருடிடுவான். திருநா கூட பரவாயில்ல, இந்த காலத்துல கொலை செஞ்சு திருடுதான். திருட்டு போனா சரி பரவாயில்ல, உயிராது மிஞ்சுது, காட்டி கொடுத்துருமா என்பதற்காக வேண்டி நமது பொருளையும் கொள்ளையடிச்சுட்டு ஆளையும் க்ளோஸ் பண்ணிருந்தான். இப்ப ஜக்காத்து பொருளை இப்படி கலந்து விட்டால் அந்த பொருள் அழிந்து போய்விடலாம், அல்லது பரக்கத் இல்லாமல் நஷ்டமாகி திவாலாகி போயிடுவான். ஜக்காத்தை கொடுக்கல, 1 ரூபாய் அந்த ஜக்காத்து காசு அவனுடைய மற்ற பொருளாதாரத்தோடு கலந்து இருக்குது. அப்படின்னா என்ன ஆயிரும்? அந்த 1 ரூபாய் 1 கோடியை பாலாக்கிவிடும், நாசமாக்கிவிடும், அல்லது திருடு போய்விடும், அல்லது பூகம்பத்தால் அழிந்து போய்விடும், அல்லது பரக்கத்தே இல்லாமல் கடனாளியா போயிடுவான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இதுக்குத்தான் தான தர்மங்களை கணக்கு பார்க்காம கொடுக்கிறது. 2 விஷயம் இருக்குது. சதக்கத்துல் ஜாரியா, சதக்கா, நிறைய விஷயம் பேட்டே இருக்கலாம், நம்ம சுட்டி காட்டுறதுக்காக. தர்மம் செய்யறோம், தர்மத்தை கணக்கு பார்க்க கூடாது. 1 ரூபாய் இருந்தாலும் சரிதான், 10 ரூபாய் இருந்தாலும் சரிதான். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. அதுக்கு கணக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜக்காத்தை கணக்கு பார்க்கணும். ஜக்காத்தை என்ன செய்யணும்? கணக்கு பார்க்கணும். இப்ப கண்ணியமிக்கவர்களே, ஜக்காத்துடைய சட்டங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். அப்ப ஜக்காத்தை ஏன் கணக்கு பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஜக்காத்து பொருள் நம்மள்ட்ட இருந்துடக்கூடாது. அதிகமா கொடுத்தா பரவாயில்லை. சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? 10 லட்சம் ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னா 1 லட்சம் ரூபாயிலே ஜக்காத்தை கொடுத்து அல்லாவுக்கு நாமத்தை போட்டுருந்தான், அல்லாவுக்கு குல்லாவை போட்டுருந்தான்.
நடக்குதா இல்லையா? 10 லட்சம் ரூபாய் ஜக்காத்து கடமையாகுதுன்னா 10 லட்சத்தையும் கணக்கு பார்த்து 1 ரூபாய் 1 பைசா கூட ஜக்காத் பொருள் நமது பொருளோடு கலந்து விடாமல் அப்படியே அழகாக எடுத்து வைத்து யாருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். என்ன சொல்றாங்க தெரியுமா? 1 லட்சம் ரூபாயில ஒரு 50 வேட்டி, ஒரு 50 துண்டு, ஒரு 50 சேலை, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு இப்படி வாங்கி கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபாய் ஜக்காத் கடமையானவர் 1 லட்சம் ரூபாய் மேற்ற முடிச்சிருந்தார். இப்ப கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை ஏமாத்துகிறீர்கள். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான் ஜக்காத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது, நாம் அவர்களுக்கு வழங்கிய பொருளில் இருந்து அவர்கள் ஜக்காத் கொடுக்கிறான். உன் காசா உன் அப்பா வீட்டு காசா? அல்லாஹ் சொல்றான் உன் காசா உன் அப்பா வீட்டு காசா? நான் கொடுத்திருக்கிறேன் உனக்கு, நீ ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுக்கணும் கொடுத்திருக்கிறேன். நீ கொடுக்கலனா நீ வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து விடுவார். இப்ப கண்ணியமிக்கவர்களே, ஜக்காத்துடைய பொருளை தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் எவர் சேர்த்து வைச்சிருக்கிறாரோ அவருக்கு என்ன தண்டனை தெரியுமா? பெரிய விஐபி வரார், அவரை நாம் வரவேற்கிறோம். எப்படி வரவேற்கிறோம்? சால்வை போடுவோமா இல்லையா? கழுத்துல பொன்னாடை போர்த்தி அந்த பெருமகனாரை நாம் வரவேற்கிறோம். அல்லாஹ்வும் அப்படித்தான் செய்வான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைரன் லஹும் பல் ஹுவ ஷர்ருன் லஹும் சயுதப்பகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா. அதாவது அல்லாஹ் யாருக்கு பொருளை கொடுத்திருக்கிறானோ அந்த பொருளாதாரம் அது அவர்களுக்கு சிறந்தது என்று அவர்கள் நினைத்து விட வேண்டாம். அந்த பொருளாதாரத்திற்கு அவர்கள் ஜக்காத்தை வழங்கிட வேண்டும். அப்படி ஜக்காத்தை வழங்காமல் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தால் என்ன செய்வான் தெரியுமா? சயுதப்பகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா. எந்த பொருளை அவர்கள் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அந்த பொருளை அல்லாஹ் பாம்பாக மாற்றி நமக்கு பொன்னாடை போர்த்துவான், கழுத்துல தொங்கும். சயுதப்பகூன, மாப்பிள்ள போவாரு ஜக்காத் கொடுக்காத மாப்பிள்ள, அல்லாஹ் வரவேற்பான், வா வா வா. எப்படி வரவேற்பான்? பொன்னாடை போர்த்துவான். என்ன பொன்னாடை? பாம்பு பொன்னாடை. அல்லாஹ் பாம்பு வச்சுக்கிட்டு அப்படி மாலையாக போடுவான். குர்ஆன்ல இருக்கிறது, ஹதீஸிலையும் இருக்கிறது. அந்த பாம்பு மாலை, அந்த பாம்பு மாலையை போட்ட பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1403, 4565 ஜக்காத் என்ற பாடங்கள் நீங்க பார்த்துக்கிடுங்க. இப்படி பாம்பு மாலை போட்ட பிறகு அந்த பாம்புக்கு 2 விஷப்பற்கள். எத்தனை? 2 விஷப்பற்கள். அந்த 2 விஷப்பற்களை வைத்து ஜக்காத் கொடுக்காத அந்த பாவிகளுடைய தாடையில் அந்த பாம்பு கொத்தி கொண்டே இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும், உலகம் எப்போ அழிய போதோ கியாமத்து நாள் வரைக்கும் இதுதான் அவர்களுக்கு தண்டனை. அந்த பாம்பு சொல்லுமா, ஆனா மாலுக்க ஆனா கண் சுக்க, நான் தான் உனக்கு பொருளாதாரம். ஆனா கண் சுக்க, வீட்டில சேர்த்து வச்சிய தங்கம், வீட்டில சேர்த்து வச்சிய வெள்ளி, வீட்டில சேர்த்து வச்சிய பணங்கட்டு, அந்த பொருள் நான் தான் இப்போ பாம்பா இருக்கிறேன். இப்படி தீண்டிக் கொண்டே இருக்கும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இவன் அந்த பாம்பிடமிருந்து தப்பி ஓடுவானா, அந்த பாம்பு துரத்தி கொண்டே போகும். கடைசியில் என்ன செய்வான்? அந்த பாம்புக்கு முன்னால, பாம்புனா ஜக்காத் கொடுக்க அந்த பொருளாதாரம், அந்த பாம்புடைய வாயில இவன் கையை விடுவான். அதே கொத்த வேண்டிய அவசியமே கிடையாது, அதுக்கே இறை கிடைத்து விடும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, நம்முடைய பொருளாதாரத்திற்கு 102% ஜக்காத்தை பத்தி பேசலாம். சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். எதுக்கெல்லாம் ஜக்காத் கடமை, எதுக்கெல்லாம் ஜக்காத் கடமை இல்லை, இப்ப நாம சுட்டி காட்டுகிறோம். அப்ப ஜக்காத் என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கடமை. ரமலான்ல கொடுத்த நன்மை,
ரமலான் கரிஞ்ச பிறகு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னா அதுக்கு முன்னால இறந்து போயிட்டோம்னா பாம்பு மாலை தான் கிடைக்கும். அப்ப ஜக்காத்தை ஏமாத்தவே கூடாது. கண்ணியமிக்கவர்களே, அபூபக்கர் சித்திக் அவர்கள் போர் கொடுத்தார்கள். இஸ்லாமிய நாடாக இருந்தால், இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கலாம். இஸ்லாமிய நாடா இருந்துச்சுன்னா அப்ப ஜக்காத் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை, 5 அடிப்படைகளில் 3வது அடிப்படை, 3வது தூணு. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் நமது பொருளாதாரத்திற்கு ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். அப்ப கண்ணியமிக்கவர்களே, கட்டடத்துக்கு கொடுக்க கூடாது, கட்டுமான பணிக்கு கொடுக்க கூடாது, பயனடையக்கூடிய அல்ல ஒரு 7-8 சாரதை பத்தி சொல்றான். அப்ப ஏழைகள், அப்ப யாசிப்போர்கள், அனாதைகள், வழிபோக்கர்கள், இப்படி இவர்களுக்கு மனுஷனுக்கு தான் கொடுக்கணும். உயிருள்ள முஸ்லிமாக இருக்கக்கூடிய, உயிருள்ள பயன்பெறக்கூடிய இவருக்குத்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமே தவிர பயனற்ற கட்டிடங்களுக்கோ அல்லது ஃபேன், நான் பள்ளிவாசலுக்கு ஒரு ஃபேனை மாட்டி போட்டேன், பள்ளிவாசலுக்கு ஹவுஸை கட்டி கொடுத்தேன், அதுக்கு ஜக்காத் கொடுக்கும், அதுக்கு தான தர்மம், அதுக்கு சதக்கா ஜாரியா குழப்பக்கூடாது. ஜக்காத் என்பது உயிருள்ள மனுஷனுக்கு, ஏழைகளுக்கு கொண்டு போய் அதை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் ஜக்காத் கடமையானவர்கள் நீங்கள் கொடுக்க நாடினால், நமது எம்ஓசி இருக்கிறது, நமது எம்ஓசி முஸ்லிம் அனாதை நிலையம். அப்போ அனாதைகளுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அப்ப ஏழை மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள், அப்போ அனாதைகளுக்கு தங்கி படிக்கிறார்கள், அப்போ அவர்களுக்கு கொடுக்கலாம், அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ தான தர்மம் பண்ணலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். அப்ப இப்படி பொருளாதார ரீதியான இந்த கடமைகளை நீங்கள் செலுத்த நாடினால், ஜக்காத்தை செலுத்த நாடினால், நீங்கள் கொடுக்க நாடினால், இன்ஷா அல்லாஹ் நமது எம்ஓசி அனாதை நிலையத்திற்கு தாராளமாக நீங்கள் ஜக்காத்தை வழங்குங்கள். ஏன்னா நிதி ரொம்ப கம்மியா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இவர்களுக்கான செலவுகள் இருக்கிறது. எனவே உங்களுடைய ஜக்காத் நிதிகளை, மற்ற நிதி 2வது அப்புறம், இப்ப ரமலான்ல ஜக்காத்தை பத்தி பேசுறோம். உங்களுக்கு கடமையான ஜக்காத்துகளை இன்ஷா அல்லாஹ் மனம் வந்து தாராளமாக, ஏராளமாக இந்த அனாதை குழந்தைகளுக்காக, இந்த ஏழை சிறுவர்களுக்காக நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஜக்காத் கொடுப்பதின் மூலமாக உங்களுடைய அந்த பாவங்கள் கழுகப்படுகிறது, நீங்கள் பரிசுத்தமானவர்களாக ஆகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவும் கிடைக்குது. ஜக்காத்துல் ஃபித்ர் ஒன்று, அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தெரிஞ்சுக்கலாம். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமலானுடைய கடைசி 10க்கு வந்துட்டோம். கடைசி 10ல் அப்போ பொருளாதார ரீதியான கடமைகள், உடல் ரீதியான கடமைகள், இப்படி வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் தொய்வில்லாமல், தடங்கில்லாமல், இன்ஷா அல்லாஹ் மன நிறைவாக ரமலானுடைய கடைசி 10ல் நாம் அமல் செய்வதற்கு வல்ல இருப்பன் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.